நாம் இப்போ வாழ்ந்துட்டு வரக்கூடிய காலம் இது 21ஆம் நூற்றாண்டு. இது நம்ம நினைக்கும் போது எவ்வளோ மகிழ்ச்சியாக ஒரு பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் எவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சியில் இன்றைக்கி மனிதன் எவ்வளவோ சாதனைகளை இன்றைக்கி பண்ணுறான். இன்றைக்கி மூளையில் மனிதனுடைய மூளையில் சிப்பை வச்சு அந்த வாழ்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டத்தெல்லாம் இன்றைக்கி விஞ்ஞானத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கான். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மனிதன் அழிவை நோக்கி மனிதனே தான் கொண்டுட்டு போகிறான். இன்னைக்கு நம்முடைய ஆதி மனிதர்கள் விட்டுட்டு போன அந்த அறிவை நாம் இன்னும் சரியாக பயன்படுத்தலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் கூட நமக்கு இருக்குது. அவங்க வாழ்ந்து வந்த அந்த விருந்தோம்பல் காலம், உபசரிப்பு காலம், மனிதனை அரவணைக்கக்கூடிய காலம், தேடல் என்ற ஒரு காலம், எல்லாமே இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு மனிதனையே கொல்லக்கூடிய காலத்துக்கு நிற்குது. இன்னைக்கு இந்த சமூகம் எங்கே போய் நிற்குது? நான் இன்னைக்கு பார்த்தோன்னு சொன்னோம்னா இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சியை நாம் ஓப்பன் பண்ணாலும், ஒரு அன்றாடம் ஒரு செய்தித்தாளை திறந்து பார்த்தாலும் இன்னைக்கு ஒரு விஞ்ஞானத்தில் வளரக்கூடிய அந்த அறிவை பயன்படுத்தாம இன்னைக்கு மனிதனை வெட்டுவதும் குத்துவதும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி என்று போயிருக்கும் போது மனிதம் எங்க இருக்குன்ற ஒரு தேடல் நமக்கு இருக்கு. ஒரு பக்கம் ஆதி மனிதர்கள் விட்டு சென்ற அந்த அறிவை பயன்படுத்தி மனிதன் இன்னும் வந்தா அது இன்னும் எவ்வளவு சுபிட்சமா இருக்கும். உதாரணமா திருவள்ளுவர் வாழ்ந்த காலங்கள், பூம்புகாரில் நடக்கப்பட்ட நிகழ்ச்சி, சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஆரியர்கள் கைபோலர்கள் இப்படி வந்த நிகழ்ச்சி, அவங்க அந்த விவசாயத்தை கண்டுபிடிச்சி மனிதனுக்கு உண்டான வளர்ச்சியை கண்டுபிடிச்சி எவ்வளோ தூரம் ஒரு அறிவை நம்மகிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த அறிவை தேடுதலை மேலும் மேலும் வளர்த்துக்காம வளர்ந்து வரக்கூடிய விஞ்ஞானத்தில் மனிதனை எப்படி கொள்ளுவது என்ற ஒரு விஷயங்களை கண்டுபிடிக்கும் போது நிச்சயமாகவே இது இந்த சமூகத்தை எப்படி நாடுவதுன்ற ஒரு எண்ணமும், முன்னோர்கள் விட்டு சென்ற அந்த அறிவை இன்னும் வரக்கூடிய சந்ததிகளுக்கு நாம கொடுப்போமா அப்படின்ற ஒரு எண்ணமும் தான் நமக்கு இருக்கு. வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ. நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி. இப்போ சமீப காலமா கீழடியில் அகழாய்வு ஆராய்ச்சி என்பது ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. உண்மையாவே அந்த நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய அந்த மட்பாண்டங்கள், விவசாயத்துக்கு பயன்படுத்திய அந்த பொருட்கள், வேட்டையாடக்கூடிய மிருகங்களை எப்படி சாப்பிட்றதுன்ற ஒரு நிகழ்வுக்கு அவங்க துவங்கிய அந்த நிகழ்ச்சிகள், இன்னும் அவர்கள் பயன்படுத்திய ஆடைகள், ஆபரணங்கள், நெசவு உள்ளிட்ட எல்லாவற்றையுமே அவங்க கண்டுபிடிக்கிறத நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மலைப்பா இருக்கு நமக்கு. ஒரு விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத அப்போ அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது உண்மையாவே இனி நம்முடைய வரக்கூடிய சந்ததி அப்படி ஒரு வாழ்க்கையை வாழுமா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வருது. ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சாதாரண வீடாக இருந்தாலும் ஒரு குடிசையாக இருந்தாலும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு விவசாயத்தை நம்பி கண்டுபிடிச்சி அவங்க அந்த வேளாண்மையை பெருக்கி அதை பாதுகாத்து, தாலி உட்பட பாதுகாத்து சேமிப்பெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க வாழ்ந்துட்டு வரக்கூடிய அந்த விஷயங்கள் என்பது நம்ம மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்துக்கு நம்மளை உள்ளாக்குது. அன்னைக்கு வாழ்ந்த அந்த மனிதர்கள் மத்தியில பொறாமை கிடையாது, அவங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியாது, அவங்களுக்குள்ள அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, உதவக்கூடிய மனப்பான்மையின் மூலமாக அந்த மனிதர்களுக்கு பிபி கிடையாது, சுகர் கிடையாது, இஎம்ஐ கட்டணும் நாளைக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு அதுக்கு தேவையே இல்லை. அப்படிப்பட்ட அந்த மனிதர்கள் வாழக்கூடிய அந்த தன்மை, அந்த வாழ்ந்த நிகழ்ச்சியை கண்டுபிடிக்கும் போது அது மிகப்பெரிய ஒரு பெருமையா நமக்கு இருக்கு. அவங்களுக்குள்ளேயும் கலை ரசனைன்றது இருந்ததை பார்க்க முடியுது. அவங்க ஆடினார்கள், பாடினாங்க, மற்றவர்களை மகிழ்விக்கக்கூடிய பண்பாட்டு தலங்களை மதிச்சாங்க, எல்லா நிகழ்ச்சியும் அவங்க பண்ணாங்க. ஆறையும் கடலையும் அவங்க தெய்வமா மதிச்சாங்க. நிலத்தையும் வீட்டையும் ப்ராப்பர்ட்டியா அவங்க பார்க்கல. அது அவங்களுக்கு ஒரு அடையாளம். ஆனா நாம இப்ப என்ன பண்றோம்? ஏசி ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு சுத்தமான காத்தை தேடுறோம். இயற்கை நமக்கு உதவுச்சு, ஆனா நாம தான் இயற்கையை கொல்றோம். நம்முடைய முன்னோர்கள் ஸ்ட்ரகிள் பண்ணல, ஆனால் பேலன்ஸான வாழ்க்கைய வாழ கற்றுக் கொடுத்துருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. நாம இப்போ ஒரு கம்ஃபர்டான வாழ்க்கையை வாழ்றதா நினைச்சு ரொம்ப கன்ஃபியூஷனான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ வளர்ந்து வரக்கூடிய அந்த விஞ்ஞான வளர்ச்சியில நாம நிறைய
வளர்ந்து நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிட்டோன்னு ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்குது. இன்னொரு பக்கம் நாம் ரொம்ப அந்த இயற்கையிலேருந்து ரொம்ப விலகிக்கிட்டே போகிறோம், மனிதத்திலிருந்து ரொம்ப விலகிக்கிட்டே போகிறோம், அந்த உறவு முறைகள்லேருந்து ரொம்ப விலகிக்கிட்டே போகிறோம், பண்பாட்டு தலங்கள்லேருந்து ரொம்ப விலகிக்கிட்டே போகிறோம். அப்போல்லாம் மனுஷன் நேருக்கு நேராக பார்த்து முகத்தை பார்த்து பேசின விஷயங்கள்லாம் இன்னைக்கு சமூக வலைத்தளத்தில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மாறிப்போச்சு. அப்படிதாங்க இப்போது சமீபத்தில் ஒரு பஸ்ஸு பேருந்து பயணத்தில் ஒரு பெண் ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணுறாங்க. அந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா அப்படின்னு கூட யாருக்குமே தெரியாது. அது வெளியில் வர்றதுக்குள்ளே அதன் மேலே நிறைய ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோவில் நிறைய போஸ்ட் அங்கங்கே உடனே சமூக வலைத்தளத்தில் போஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த போஸ்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. உடனே ஒரு பக்கம் அட்டாக் பண்ணுறாங்க. என்ன நடக்குது என்னன்னு யாருக்குமே தெரியல. அது உண்மை என்னன்னு தெரியறதுக்குள்ள ஒரு மனிதனுடைய உயிரே போயிடுது. சமூக வலைதளத்தினுடைய நல்லது கெட்டது, இந்த கெட்டது எவ்வளவு ஆபத்தானது அப்படின்றத நம்மால புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள் இருந்திருந்தா ஒரு பக்கம் நம்முடைய விஞ்ஞான வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பாங்க, ஒரு பக்கம் மனிதனுடைய இந்த செயல்பாடுகளை பார்த்து அதிர்ந்து போயிருப்பாங்க. ஏன்னு சொல்லி சொன்னோம்னா, அன்னைக்கும் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த அந்த காலத்திலையும் அன்னைக்கும் சண்டை இருந்தது, கோபம் இருந்தது, பொறாமைகள் இருந்தது, எல்லா விஷயங்களும் இருந்ததா நம்ம பார்க்குறோம். செயல்பாடுகள் எல்லாமே இருந்தது. ஆனால் அது எல்லாமே முகத்துக்கு நேராக இருந்தது. ஒவ்வொரு தவறுகளும் நடக்கும்போது அதை உடனே தட்டி கேட்கறதுக்குன்னு ஒரு சமூகம் இருந்தது, ஒரு நல்ல திருத்தக்கூடிய ஒரு நல்ல சமூகம் இருந்தது. அதனால் அது உடனுக்குடனே அதை கலைந்து அடுத்த கட்டத்தை எப்படி ஒற்றுமையாக கொண்டு போகிறதுன்ற ஒரு நல்ல விஷயங்களை அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு அது எல்லாமே ரீல்ஸாக மாறி போயிருக்கு, கமெண்டாக மாறி போயிருக்கு, ஷேராக மாறி போயிருக்கு, ஜட்ஜ்மெண்ட்டாக மாறி போயிருக்கு ஸ்க்ரீனை பார்த்து. இப்போ இதையெல்லாம் பார்த்து ஒரு சமூகத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு நமக்கு புரியலை. இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம முன்னோர்கள் வளர்த்த அந்த பண்பாட்டு தலங்கள் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இவ்வளோ பெரிய நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், அங்கே ஒரு சிற்பக்கலைகள், இதிகாசங்கள், தேவாரம் போன்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு அதை நம்ம கற்றுக்கணும்னு நம்முடைய இளைய தலைமுறை ஒரு பகுதி அதை நினைக்கிறதே இல்லைங்க. இன்னைக்கு அப்படி நினைக்காம ரீல்ஸ்லையும் கமெண்ட்லையும் ஷேர்லையும் ஜட்ஜ்மெண்ட்லையும் ஸ்க்ரீனை பார்த்து சொல்லக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்லையும் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த தன்மை என்பது எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான வளர்ச்சியில் ஒரு பாதி சரிக்கு சருப்பாதி ஆபத்தாக போய் நிற்குதுன்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் நம்முடைய முன்னோர்கள் வளர்த்த இந்த கலாச்சாரத்தை முழுசுமாக பாதுகாக்க முடியுமா அப்படின்ற சூழல் இப்போ இல்லை. ஆனாலும் கூட அவர்கள் மிக அற்புதமாக போற்றி நம்ம கையில் கொடுத்த அந்த கலாச்சாரத்தை, நாம் கண்டெடுத்த அந்த கலாச்சாரத்தை நாம் மீட்டெடுத்து ஓரளவுக்கேனும் மீட்டெடுத்து நம்முடைய பண்பாட்டு தலங்களை கலாச்சாரத்தை வரக்கூடிய அடுத்த சந்ததிக்கு நம்ம விட்டுட்டு போகக்கூடிய அந்த சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும். இப்போ ஒரு ஐடி கம்பெனி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியை பாருங்களேன். அவங்களுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருக்கும், கை நிறைய சம்பளம் கிடைச்சிருக்கும், மனசுக்கேற்ற ஒரு வாழ்க்கையும் கூட அவங்களால அமைச்சுக்க முடியும். ஆனாலும் கூட மனசில் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுக்கு தொடர்ந்து நாம் ஏன் இப்படி ஒரு அலாரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது, நாம் ஏன் நம்ம விருப்பப்படியான நம்ம வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படின்ற ஒரு ஏக்கம் ஒரு மனசில் நம்ம சொந்த ஊரில் ஒரு 1/4 ஏக்கர் நிலம் 1/2 ஏக்கர் நிலத்தில் ஒரு சின்ன குடிசை வீடு கட்டிட்டு நாம் ஒரு ஆடு மாடு கோழி இந்த மாதிரி ஒரு கால்நடைகளோட ஒரு இயற்கையோட நம்ம நிலத்தில் நாம் விவசாயம் பண்ணி நம்ம சொந்த அரிசியை சாப்பிட்டு ஒரு மகிழ்ச்சியான ஒரு உலகத்தில் வாழணுன்ற ஒரு எண்ணம் எத்தனை கார்ப்பரேட் எம்ப்ளாயிஸ் மனசில் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நம்ம எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையானதுன்றது ஒரு தற்சார்பு வாழ்க்கை தான். ஆனாலும் இன்னைக்கு நம்மளுடைய நிலத்தை நாம் இன்னைக்கு ரியல் எஸ்டேட்டாக பண்ணிட்டாலும் அதுலேருந்து கிடைக்க போகிறது என்னவோ நிறைய பணம் கிடைக்கும். அந்த மாதிரி எல்லோருமே நினச்சி அந்த நிலத்தை இன்னைக்கு விவசாயத்தில் ஒரு விளைச்சலும் இல்லை, அதில் நிறைய நஷ்டமாகுது, விவசாயத்தில் வாழ முடியாது அப்படின்னு நினச்சி பணத்துக்கு ஆசைப்பட்டு எல்லாருமே அந்த நிலத்தை ரியல் எஸ்டேட்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால்
நாளைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு உண்டான அரிசியை எங்கெங்க போய் தேட முடியும்? இப்போ நம்ம நமக்கு சாப்பாடு வேணும், பசிக்குது. நம்ம ஒரு ஃபோன் எடுத்து அந்த ஆப்பில் நம்ம ஆர்டர் பண்ணோம்னா ஒரு டெலிவரி பாய் சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பான். ஆனால் அந்த சாப்பாடு விளைவிக்கிறக்கூடிய அந்த விவசாயி எங்கிருந்து வருவான்? நல்லா யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தாங்க ஒரு மனுஷன் டெக்னாலஜி இல்லாமல் வாழலாம், ஆனால் இயற்கையை அழிச்சிட்டு இயற்கை வளம் இல்லாமல் ஒரு மனுஷனால் வாழவே முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கிட்ட ஒரு விளையாட்டு வீரனை பற்றியோ அல்லது ஒரு நடிகனை பற்றியோ சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு இயற்கை விவசாயத்தை பற்றியும் அதில் ஆராய்ச்சி பண்ணி பல தலைமுறைகள் நல்லபடியாக அந்த வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆராய்ச்சியாளராக ஒரு ஆசானா வாழ்ந்து மறைஞ்ச நம்மாழ்வாரை பற்றி போய் நம்ம சொன்னோம்னா எவ்வளோ குழந்தைங்களுக்கு தெரிய போகுது, எவ்வளோ இளைய தலைமுறைக்கு தெரிய போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மையாகவே இது மிக வருத்தப்படக்கூடிய விஷயம் தானுங்க. நாம் இந்த நேரத்தில் நம்மாழ்வாரை நினைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. நம்மாழ்வார் அடிக்கடி உச்சரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, மண்ணை நாம காப்பாற்றணும்னு சொன்னால் மண்ணை மனுஷனை காப்பாற்றும் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் அடிக்கடி உச்சரிச்சுக்கிட்டே இருப்பார். நம்மாழ்வார் எதுக்கு இந்த மாதிரியாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, மனிதன் மண்ணை விற்கக்கூடாது, மரத்தை வெட்டக்கூடாது, இயற்கையை அழிக்கக்கூடாது. நாம் இன்னைக்கு ஒரு வேற்று கிரக வாசி போல ஓடிக்கிட்டே இருக்கிறோங்க. ஒரு வேற்று கிரக வாசி மாதிரி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். தண்ணியை தேடி ஓடுறோம், உணவை தேடி ஓடுறோம், பணத்தை தேடி ஓடுறோம், வேலையை தேடி ஓடுறோம். ஆனால் நம்ம உழைப்பை எல்லாம் எப்படி விரயமாக்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுடுறோமே தவிர, நம்ம இப்போ வாழ்கிற சந்ததியை விட அடுத்து வரக்கூடிய சந்ததி ஒரு அறிவு சார்ந்த சந்ததியா, ஒரு மனிதத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு சந்ததியா, ஒரு பாசம் மிகுந்த பண்பாட்டு தளத்தை வளர்க்கக்கூடிய ஒரு சந்ததியா வளரணும். ஆக மொத்தத்தில் மனிதன் மிருகம் இல்லைங்க. நன்றி. நான் உங்கள் தோழர் எஸ். தமிழ்ச்செல்வி.